நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது தாண்டா மாசு, இது தாண்டா கிளாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய்க்கு ஒரு அருமையான அற்புதமான வேலை கிடைச்சிருக்குங்க. அப்படி என்னடா ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, எப்படி ராஜேஸ்வரி இண்டஸ்ட்ரின்னு இருக்கும், இந்த பக்கம் ஒரு பக்கம் அன்னபூர்ணி இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. கரெக்டாக நம்ம அதை வந்து ரன் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு எப்படி அன்னபூர்ணி இப்போ செஞ்சுன்னு இருக்காங்கல்ல, கரெக்டாக கிளீனிங் ஒர்க், அதாவது ரெஸ்டாரண்ட், அது மட்டும் இல்லாமல் வீடுங்க, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போயிட்டு ஹவுஸ் கிளீனிங்னு இருக்கு. அவங்க வந்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு அவங்க எல்லாத்தையும் பார்த்து வைக்கிறது அவங்களோட பொறுப்பு தான். இதவே நம்ம விஜய் வந்து ஒரு மாஸ்டர் பிளானா யோசிக்கிறாங்க. இதவே நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் கிளீனிங் மட்டும் நம்ம போகக்கூடாது, அவங்க சாப்பாடு செய்யறதுலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயினே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க சொல்றது மாப்பிள்ள கரெக்ட் தான், ஆனால் அதுக்கான நம்ம எல்லாமே தரமான ஆட்களும் கண்டிப்பாக வச்சுன்னு இருக்கணும். இப்போ இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு நம்பிக்கையான ஆளுங்க. எதுக்கு நம்பிக்கையான, ஒருத்தரை வச்சே நம்ம ஆரம்பிச்சு அதை எப்போ இருக்கிறாங்களே அவங்கள வச்சு எல்லாத்தாக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட புத்திசாலித்தனம். நம்ம டைரக்டா எதுவும் எடுத்து போக தேவையில்ல. இவங்க போற போது இவங்க கிட்ட கொஞ்சம் சாம்பிள்ஸை கொடுத்து அந்த சாம்பிள்ஸ் இவங்க போற வீட்டில் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்து அடுத்த செகண்டே நம்மளுக்கு கான்ட்ராக்ட் வரும். அது மூலயமா நம்ம எல்லா உலகம் எங்க நம்ம மல்லியோட புகழை பரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இப்ப யாரா சமையல் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பிக்கல், அது மட்டும் இல்லாம இந்த தக்காளி சோறு, அப்புறம் லெமன் ரைஸ், இதுக்கெல்லாம் எப்பவுமே நம்ம ரொம்ப கஷ்டம், இது பண்ணணும் அது போட்டு அதுக்கு எல்லாமே ஒரு பிக்கல் மாதிரி ரெடி பண்ணி தண்டா, தக்காளியில் ஒரு பக்கம் லெமனில் ஒரு பக்கம் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இவங்களுக்கு அட்டன் சைக்கிள் தக்காளி சோறு வேணுமா, அதை லைட்டாக போட்டு ஸ்பூன் போட்டு ஆடி பேசினா தக்காளி சோறுங்க அருமையாக அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு பக்கம் வாயில் வச்சா தேன் வணக்கம், அந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நீங்க எப்படி மாப்பிள்ள மல்லியோட நான் டேலண்ட்டையும் பார்த்தா, அது மட்டும் இல்லாம எனக்கு எதிரியா இருந்தும் அவங்க கிட்ட போனது எனக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல மல்லியோட டேலண்ட்டை நான் அப்பவே ஒரு பக்கம் கார்னர் பண்ணேன். இது எப்படி இருந்தாலும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும், மல்லி மூலியமா தான் பண்ணி ஆகணும், ஏன்னா மல்லியோட விருப்பம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தா, மல்லி இப்ப கரெக்டான டைமுக்கு கரெக்டா வந்துட்டா. அதனால இப்ப இதை வச்சு நாம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம டெவலப் ஆக போறோம். எல்லாத்தையும் நாம இந்த மாதிரி தான் ஒரு இதில் தான் நம்ம வளரணும், இது மட்டும் தான் நம்ம கை கொடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில யாரும் முன்னேற முடியாதுங்க. அவங்கவுங்களுக்கு எந்த திறமை இருக்கோ அந்த சமயத்துக்கு கரெக்டாக அதில் நாம தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டி கரெக்டாக நம்ம ஒளிப்பா நம்ம கொட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். அது போல தான் இப்பயும் நடந்துன்னு இருக்கு, இதுக்கப்புறம் நடக்க போகுது. இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க ஒரு பக்கம் இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் ஒரு பக்கம் மெய்சிலிருந்து போக போறீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயமெல்லாம் நடந்திருக்கு. நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களா, அவங்க சொன்ன மாதிரி ஜெய் சொன்ன மாதிரி எல்லாத்தாக்கும் அனுப்பிச்சிக்கிறாங்க. போன அடுத்த 2 நிமிஷத்துல ஒரு பக்கம் அவங்க சாப்பிட்டு உடனே போன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் கேவலமான ப்ராடக்ட்ஸ்னால எப்படி கேட்டாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேடம் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இப்ப மேல அப்படியே சும்மா ஒரு பக்கம் கிளாஸ்ல அப்படியே அழகா ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டி கவர் பண்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து அதில் அப்படியே சும்மா வெளியே பிக்கல் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் குறை சொல்ல, அதுதான் நல்லா இருக்கும், அதுதான் பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நம்பி அதை மட்டும் வாங்குறீங்க பாத்தீங்க, அதுதாங்க மிஸ்டேக். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் இந்த மாதிரி வரவங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வீட்டுல இருக்கணும் யாரோ ஒரு சிலர் நல்லவங்க, எல்லார் வீட்லுமே ஒரு சிலர் எல்லா விஷயத்துக்கும் ஒரு பக்கம் ஆதரவு தருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் வாங்கி அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்ப பாக்கணுமே சான்ஸே இல்லம்மா, இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணுக்கு இங்க வந்து பர்த்டே பார்ட்டி வைக்க போறோம், அவங்க தான் வந்து எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரணும், யாருமா இதை செஞ்சவங்களுக்கு தங்க வழியில போடலாம், அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா இது, நம்ம மல்லிக்கு இவ்வளவு பாராட்டா, இவ்வளவு புகழ்ச்சியா, அட்டே பரவாயில்லையே. இந்த மாதிரியே ஒரு பக்கம் மல்லி போயின்னு இருந்தா அவங்க வாழ்க்கையில டக்குன்னு குரோத் ஆகி மேல போயிட்டு அந்த ராஜாசாரி அப்படியே உண்டு இல்ல ஒண்ணு இல்லைன்னு பண்ணலாமே, நல்ல விஷயம் தான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் ஒரு கட்டம் இருக்குங்க, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். எடுத்தோம் கவுத்தோம் சொல்லிட்டு எதுவும் செஞ்சிட முடியாதுல்ல, அதுக்கான நேரம் காலம் எல்லாமே வர வரை வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ அந்த காலம் வந்துருச்சு, இனிமே நம்ம ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இன்னும் ஹார்ட் ஒர்க் போட ஆரம்பிக்கிறாரு எல்லாத்தாக்கும் கொஞ்சம். ஏன்னா நம்ம சின்ன இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இப்போ வந்து டிஃபின் பாக்ஸ்லாம் அங்கங்கே கொடுத்துருந்துச்சு. இனிமே நம்ம வந்து நம்மள்ட்ட ப்ராப்ளம் படுத்தோம்னா நம்ம இமேஜ், அதாவது யார்த்த வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க, மல்லியை வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா மல்லி வந்து வெண்பா வைக்கலாம்னு சொல்லிட்டு வெண்பா வந்து அப்படியே சும்மா அவங்களே டிராயிங் பண்ணி ஒரு கார்ட்டூன் மாதிரி, கரெக்டா வெண்பாவே தான் ஆனா கார்ட்டூன் மாதிரி பண்ணி அந்த இமேஜஸ் வந்து அந்த பாட்டில்ல பிளாஸ்டிக் பாட்டில் தான் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கிறதுல கரெக்டா இது பண்றாங்க. இத்தனை டேஸ் வரையும் யூஸ் பண்ணலாம், அதாவது 1 மந்த் 2 மந்த் 3 மந்த். நம்ம மல்லி ஒன்லி 1 மந்த் தான் கொடுக்குறாங்க. 3 மந்த் 4 மந்த்னா அதுக்கான கொஞ்சம் கெமிக்கல் கலக்கணும். அது எதுக்கும் எனக்கு ஈடுபாடு இல்லை. எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்.
என் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அது மாதிரி தான் நான் மற்ற வீட்லையும் பார்க்குறேன். அதனால 1 மந்த் மட்டும்தான், யார் வாங்கினாலும் 1 மந்த் மட்டும்தான், அந்த 1 மந்த் கரெக்டாக யூஸ் பண்ணலாம். 1 மந்த்துக்கு ஒரு நாள் ஆனாலும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியே தெளிவாக எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பக்கம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கரெக்டாக மல்லி ப்ராடக்ட் எல்லாமே 3 டேஸ்க்குள்ளே எல்லாருக்கும் டெலிவரி ஆயிடணும். முக்கியமாக இந்த கடைங்களுக்கு கொடுக்குறது இதுக்கெல்லாம் செட் ஆகாதனால டைரக்ட் டெலிவரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க. கடையிலையும் ஒரு பக்கம் டக்குன்னு இதாக இருந்தா ஓகே. அப்படி எங்கேனா இதெல்லாம் பிரச்சனை வந்தால் அதுக்கு நாங்கள் முக்கியம் பொறுப்பு இல்லை, யாரும் அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பரவாயில்லடா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே, ஒரு சிலர் இருப்பாங்க, ஐயோ நான் பொழைச்சினா போதும், நாம தான் ஜெயிக்கணும், இதை விட்டு மற்றவங்களாம் ஜெயிக்கத்தை நம்ம பார்த்துடக்கூடாது, நாம மட்டும்தான் வெற்றின்ற ஒரு கொடிக்கட்டே பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்கள மாதிரி கேட்டு அவங்க சுற்றின்னு இருக்கிற மத்தியில் நம்ம மல்லி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சல்யூட் பண்ணுங்க. கண்டிப்பாக சல்யூட் போட்டே ஆகணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு நாம இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக. டாடா, பை பாய்.